மாமா உங்களுக்கே தெரியாதா? எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. நீங்க என்னடானா அவ கூட வாழ சொல்றீங்க? எப்படி மாமா? இந்த உலகத்துல கடைசி பொண்ணாவ இருந்தா கூட நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்போ நாளைக்கு கல்யாணம் நடக்கலனா பரவாயில்லையா? ஊர்க்காரன்லாம் உன்னை காரி துப்புமா, பரவாயில்லையா? அத பத்தி எல்லாம் யோசிச்சு பிடிக்காதவளோட வாழ முடியாது மாமா. ஏண்டா இப்ப என்ன எல்லாரும் புடிச்சுதான் வாழ்றாங்களா? மாமா அவ திமிரு பிடிச்சவ. ஏண்டா அவ திமிரு அடக்க ஒன்னால முடியாதா? செட் ஆகாது. தங்கராஜால அவன் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு எல்லாரும் சொல்லணும். அதான் உன் ஆசையா? மாமா அப்படிலாம் இல்ல. எனக்கு நடக்கிற எல்லா கெடுதலுக்கும் அவதானே மாமா காரணம். அவ கூட எப்படி வாழ முடியும்? அவளை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மாப்ள. அவளை வச்சே அவ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கலாம். அம்மா அவ வாங்குவான்னு நினைக்கிறீங்களா? ஹஸ்பண்ட் மேல எந்த ஒய்ஃபாவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? கண்டிப்பா வாபஸ் வாங்குவா. வாங்கித்தான் ஆகணும். அப்படி வாங்கலையா அப்பா குடும்பம்னு மிரட்டி வாங்க வைக்கணும். மச்சான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டானா ஓ வேலை உனக்கு திரும்ப கிடைச்சிரும். சரி வேலை கிடைச்சிரும். அப்புறம் அவ கூட நான் சந்தோஷமா வாழ்வேனா? யார் சொன்னது? டார்ச்சர் பண்ணு. இவன் கிட்டயா பிரச்சனை பண்ணுன்னு யோசிச்சு அவளை அளவையே. அப்பா வீட்டுக்கு போக முடியாம உன்னோடையும் வாழ முடியாம கஷ்டப்படட்டும். அத பார்த்து சந்தோஷப்படு மச்சான். அவ திமிர அடக்கு. என் வாழ்க்கைய போயிடுமாமா? சரி ஒண்ணு பண்ணலாம் மச்சான். அவளை அடக்கி வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பாரு. ஒரு 6 மாசம் பாரு. வேலைக்கு அவள்னா அவ கதையை முடிச்சு விட்டு வேற ஒரு பொண்ண மாமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாமா இதெல்லாம் வேலைக்கு அவரை கதை மாதிரியே இல்லையே. எல்லாம் வேலைக்கு ஆகும்டா. நான் சொல்றத கேளு. ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல 20 மாங்காய் அடிக்கணும்னா அவளை கல்யாணம் பண்றதுதான் ஒரே வழி. அந்த ஆளு யோசிக்கிறாரு. நீ யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. வீட்லயும் போய் பேசலாம். மாமா நான் என்ன சொல்ல வரேன்னு. சுரேஷ் சொல்றத மட்டும் கேளு.
என்ன ராமூர்த்தி, என்ன அழுதுட்டு இருக்கீங்க? சரி, அதை விடுங்க. யோசிச்சிட்டீங்களா? இதெல்லாம் சரியா வருமா சார்? நாம இப்ப நேரா மண்டபத்துக்கு போலாம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுங்க. அதான் என் மாமனாரை பார்த்து பேசுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கே அதுக்கப்புறம் எல்லாம் சரியா வரும்னு தோணும். ராமூர்த்தி, நீங்க எடுக்க போற முடிவுல தான் உங்க குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே உங்க இடத்துல வேற யாராவது இருந்தா வீட்டை காலி பண்ணி அவங்க பொண்ணையும் காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்மளா இருக்கீங்க, நம்ம கம்பெனில இத்தனை வருஷமா இருந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமேனு தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். என்ன ராகவா, ரங்கராஜ் எதுவும் போன் பண்ணானா? உட்காருமா, உட்காரு உட்காரு. இல்லக்கா, பண்ணல. நீங்களும் போன் பண்ணலையா? எதுவும் கேட்கலையா? அப்படித்தானே? அது சரி, நீங்க எதுக்கு கேட்க போறீங்க? கேட்காமையே தங்கராஜே அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்க ஒரு தடவை மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அண்ணி. சமையல் வேலை காய் கட் பண்ணதோட நிக்குது. யார் எதுவும் சொல்லல. காலையில கல்யாணம் இருக்குதா இல்லையா, சமைக்கவா வேண்டாமா? அது கல்யாணம்னா தடபடலாம் நடக்கும். நீங்க போய் சமைக்கிற வேலையை பாருங்க. அப்ப சரி. இவன் வந்தாதான் இங்க எல்லாமே நடக்குது. எல்லாருக்கும் உயிர் வருது. இல்லன்னா தேமேன்னு மோட்டு வளையத்தை பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காங்க. சமையல் ஆகணுமா இல்லையான்னு நீ தான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. பாத்தியா, நீ வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வையே, சமையல்காரனை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லி இருப்பாங்க போல. மாப்பிள்ள, கொணக்காரி என்னாச்சு? மாமா, தங்கராஜ் ஒரு விஷயத்த சொல்லி அது நடக்காம போயிடுமா? சுரேஷுக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். அடி சக்கன் நானா? எந்த ஊர் பொண்ணுடா? எல்லாம் நம்ம ஊரு பொண்ணுதாமா, நம்ம ஆளுங்க தான். என்கிட்ட ராமூர்த்தின்னு ஒருத்தர் வேலை பார்க்கறாருல, அவரோட பொண்ணுதான். ஓ, பொண்ணு வீட்ல பேசியாச்சா? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா மாப்பிள்ள? பொண்ணோட அப்பா கிட்ட பேசிட்டேன். அவர் ஓகே சொல்லிட்டாரு.